சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 3 ஃபார்முலா ஸ்கொயர் ரூட்டோட இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இன்டெக்ரல் dx divided by root of a square minus x square sin inverse of x by a plus c. ரெண்டாவது ஃபார்முலா இன்டெக்ரல் dx divided by root of x square minus a square equal to log of x plus root of x square minus a square plus c. மூணாவது ஃபார்முலா இன்டெக்ரல் dx divided by root of x squared plus a square equal to log of x plus root of x squared plus a square plus c. மூணு ஃபார்முலா மெமரி பண்ணிக்கலாம். ஓகே சார். சொல்லலாமா? ஓகே சார். ஒரே ஒரு எக்ஸாம்பிள். இது ப்ரீவியஸ் கிளாஸோட கான்செப்ட் தான், அதனால் ஒரு எக்ஸாம் தான் முடியும். மீதி 2 எக்ஸாம் நீங்க முடிக்க போகிறேன். இன்டெக்ரல் dx divided by root of 16 minus 25 x square. ப்ரீவியஸ் கிளாஸோட கான்செப்ட் இங்கே அதே கான்செப்ட், இங்கே 25 வருது. எக்ஸ் ஸ்கொயர் பொசிஷன் எப்பயுமே ஒன்றா தான் இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன நடக்குன்னு சொல்லுங்கள். இன்டெக்ரல் dx divided by என்ன பண்ணோம்னா 25 ரூட்டுக்குள்ளே இருக்கிறது எழுதி இருக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்? 16/25 minus x square கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? 1/√25 வெளியே வந்துடும். 1/√25 வெளியே வரும். இன்டெக்ரல் dx சொல்லுமா? sin inverse ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கலாமா? கரெக்ட் தான். 4/5 ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் மாதிரி அப்புறமேட்டு ஃபார்முலா பார்ப்போம். சரிங்களா? இப்போ ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டு. அப்போ இங்கே 1/5 இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி sin inverse ஆஃப் எக்ஸ் பை ஏ. அப்போ எக்ஸ் பை 4/5 ப்ளஸ் சி. இப்போ என்ன கிடைக்கும்? 1/5 sin inverse ஆஃப் 4x divided by 5 ப்ளஸ் சி. கரெக்டாக என்ன? எஸ் சார். சரி, அப்படி கரெக்ட்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் போட்டு கட்டுங்க. ஒரு நிமிஷம் சார், நான் மட்டும் எழுதிக்கிறேன். எழுதிக்கோ.